வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குசின். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல கிறிஸ்பியான கம்பு தோசை. இது பாஜ்ரா மில்லட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் பேர்ல் மில்லட்டுன்னு சொல்லலாம். இந்த கம்பு தோசைக்கு நம்ம அரிசி சேர்க்க வேண்டாம். 3 பொருளை வச்சு மிக்சிலேயே அரைச்சிடலாம். இந்த ஹெல்தியான கம்பு தோசை நம்மளுக்கு வெயிட் லாஸுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கம்பு தோசைக்கு ஊற வச்சிடலாம். 1 கப்பு கம்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் கம்பு அளக்குறீங்களோ அதே கப்பில் 1/4 கப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நம்ம இதை மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். கம்பு மாவு மட்டும் இப்போ நிறைய குவான்டிட்டியில் அரைச்சி வச்சுக்கக்கூடாது. ஒரு 2 நாளைக்கு மட்டும் அரைச்சி வச்சுக்கலாம், இல்லைனா இதில் சீக்கிரமாகவே புளிப்பு வந்துடும். இப்போ கம்பு 2-3 வாட்டி நல்லா கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஒரு 6 மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சிடலாம். இது ஒரு 6 மணி நேரம் ஊறினாலே போதும். இப்போ கம்பும் உளுந்துமே 6 மணி நேரத்துக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது நம்ம தண்ணி வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கம்பு ஊற வச்சோம்லையே அந்த தண்ணியை கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த கம்பு மாவு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ மாவு நல்லா திக்காக இருக்குது. நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கம்பு மாவு மட்டும் எப்போ கை போட்டு கரைக்கக்கூடாது, சீக்கிரமாக புளிப்பு வந்துடும். நம்ம ஒரு கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். வெயில் காலமாக இருந்தால் இந்த மாவு 6லேருந்து 7 மணி நேரத்துக்குள்ளே நல்லா பொங்கி வந்துடும். நம்மளுக்கு பனிக்காலமாக இருந்தால் தான் 8 மணி நேரம் வைக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. 7 மணி நேரத்துலேயே நல்லா பொங்கி வந்திருக்கு. ஏன்னா இது வெயில் சீசன் தானே, அதனால் சீக்கிரமாகவே நல்லா பொங்கிடுச்சு. இப்போ மாவு நல்லா திக்காக இருக்குது. நம்ம தோசை ஊற்றும் போது கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தோசை நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். நம்ம நல்லா மெலிசாவே ஊற்ற முடியும். நம்ம இதில் அரிசி கொஞ்சம் கூட சேர்க்கலை, நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்தோன்னா நம்ம திருப்பி போட்டுடலாம். கல்லில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு கூட இது நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ஆப்ஷனாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல ஹெல்த்தியான கிறிஸ்பி கம்பு தோசை. இந்த கம்பு தோசைக்கு கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குசின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.